லைஃப் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சனி ஜெயந்தி தேதி நேரம் வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சால் என்ன பலன்கள் கிடைக்கும், சனி பகவான் அருள் பெற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சனி ஜெயந்தி அப்படிங்கிறது என்னன்னோ, இது எப்போ வருது இந்த 2024 அப்படிங்கிறதையும், சனி ஜெயந்தி 2024 இதோட தேதி நேரம்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. எப்போ ஆரம்பிக்குது, எப்போது முடிவடையுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சனி ஜெயந்தி எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறதும், சனி ஜெயந்தியோட வழிபடுறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும், சனி ஜெயந்தி அன்னைக்கு என்ன செய்யணும், இதுக்குரிய பலன்கள், இதை பற்றி தான் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 9 கிரகங்களில் சனி பகவானுக்கு அப்படின்னு தனியாக இடம் இருக்குங்க. சனி பகவான் யாருக்கிட்டையாவது பிரியமாக இருந்தால் அவங்க எப்போதும் மகிழ்ச்சியாக வளமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். மறுபுறம் சனி கோபத்திற்குரியவராக நம்மக்கிட்ட இருக்கும்போது ராஜாவும் ஏழையாக மாறலாம். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு ஜெயந்தி வருது அப்படிங்கிறது, அதாவது சனி ஜெயந்தி வர்றது அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த சனி ஜெயந்தி எப்போ வருது அப்படிங்கிறதும், அதுக்கு முன்னாடி இந்த சனி ஜெயந்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பகவானோட பிறந்த நாளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அவரோட அருளை நாடும் பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். இது பொதுவாகவுமே ஜூன் மாதத்தில் வரும். தமிழ் மாதமான வைகாசி அமாவாசை அன்னைக்கு இந்த சனி ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சனி ஜெயந்தி ஜூன் 6ஆம் தேதி வியாழன் அன்னைக்கு வருதுங்க. சனி பகவான் ஒருவரோட செயல்கள்லாம் அடிப்படையில் நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாருமே அறிஞ்ச ஒன்றுதாங்க. தடைகள், துன்பங்களில் இருந்து காக்க சனி பகவான பக்தர்கள் வழிபடுறாங்க. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனியோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. சனி ஜெயந்தி சனியை சாந்தப்படுத்தவும், ஜாதகத்தில் சனியின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு நம்பப்படக்கூடியது தான் இந்த சனி தோஷம் அப்படிங்கிறது. சனி பகவான் அருள் பெற வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சனி ஜெயந்தி இந்த 2024 வரக்கூடிய தேதி நல்ல நேரமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்காட்டின்படி வைகாசி மாதம் அமாவாசை தேதி ஜூன் 6ஆம் தேதி 2024 அன்னைக்கு காலை 10:40 மணிக்கு தொடங்கி ஜூன் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலை 8:52 மணியோட முடியுதுங்க. இந்த சனி ஜெயந்தி எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையில் இருந்து குளிச்சு முடித்து நோன்பு உறுதிமொழி எடுத்து வழிபடுங்க. இதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து கோவிலில் இருந்துச்சுன்னா அங்கே போய் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி நீல பூக்கள்னால கருப்பு எல்லை தண்ணீரில் போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அதுக்கப்புறம் சனி பகவானோட மந்திரங்களை உச்சரிங்க. இந்த நாளில் ஹனுமான் சாலிசாவையும் சொல்லலாங்க. இப்படி வழிபட்டதுக்கப்புறம் சனி பகவானுக்கு ஆரத்தி செய்யுங்க.
இந்த மாதிரி செய்யறது நம்ம சனி பகவானோட அருளை பெறதுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சனி ஜெயந்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி ஜெயந்தி நாளில் விரதம் இருக்கிறது, வழிபடுறது சனி பகவானோட சிறப்புங்க. அவரோட ஆசீர்வாதத்தையுமே இது தருதுங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது, அது குறையணும் அப்படின்னா இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானை நீங்கள் வழிபடுறது மூலமாக ராகுவின் தோஷங்களும் தீருங்க. ஐதீகம் இது. இது தவிர எதிர்மறையும் வாழ்க்கையில் நிற்கிறதே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக மாறிடுங்க. இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு இந்த செயல்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், தடைகள் எல்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு அரச மரத்துக்கு முன்னாடி 9 கடுகு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குழந்தைகளோட மகிழ்ச்சிக்காக சனி கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு எல்லை சமர்ப்பிங்க. இது தவிர சுவாமியோட மந்திரங்களையும் உச்சரிங்க. இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் கொண்டு வருங்க. இந்த சனி தோஷத்தை போக்குறதுக்கு சனி ஜெயந்தி அன்னைக்கு கங்கையில் நீராட வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் அளிப்பதன் மூலமாக சனி பகவான் மகிழ்ச்சி அடைவராருங்க. சரி, இந்த விரதம் இருக்கிறதுனால எனக்கு அப்படி என்னங்க பலன் கிடைச்சிரும் அப்படின்னு கேட்குறீங்களா? சூரியன் மற்றும் மாதா சயாதேவியோட மகனான சனிதேவ் கர்ம வினைகளை போக்குவார். அதாவது மனிதனோட நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் அடிப்படையில் பலன்களை அளிக்கிறவர். சனி பகவான் சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானை முழு சடங்கோட வழிபடுவது அவங்களோட துன்பங்களை குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது தவிர ஜாதகத்தில் சனி தொடர்பான தோஷம் இருந்துச்சுன்னா சனி ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நன்றி.